ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 10 ஆஃப் பீயிங் கன்சிஸ்டன்ட் சேலஞ்ச். நீங்கள் ஒரு வேளை என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐம் காவ்யா, அ பேங்கிங் ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி வீட்டில் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நானும் இப்போ தான் வீட்டிலேருந்து படிக்க கற்றுட்ருக்கேன். ஆஸ் யூ ஆல் நோ, நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வீட்டில் வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். லிட்ரலி எனக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகுதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்மளோட ஒர்க்ஸை முடிக்கிற வரைக்குமாச்சும் நம்ம கொஞ்சம் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் தான் படிக்க போகிறோம், இங்கே தான் நம்ம திங்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றது மாதிரி சைலண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்லேயே. தென் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே அப்பப்போ ஒரு ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் இப்போ நீங்கள் 1 hour படிக்கிறீங்கன்னா 5 minutes ஒரு 10 minutes வச்சோம் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் டெய்லியுமே ஒரு டூ டூ லிஸ்ட் போட்டாகணும். அந்த டூ டூ லிஸ்ட்டில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத போட்டிருக்கணும். அப்படி ஒரு ஷெடியூல் செட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் இந்த ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் குறையும். ஒருவேளை நீங்கள் ஃபோனில் தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆப் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எதுவும் ப்ரமோஷன்லாம் கிடையாது. இந்த ஆப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக தோணுதோ அதெல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 60 minutes நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. லைக் வாட்ஸ்அப் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸும் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் யூடியூப்பில் படிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோன் செட்டிங்லேயே ஆப்ஸில் போயிட்டு யூடியூப் ஒரு எந்த ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே அதில் ஸ்க்ரீன் டைம் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு பர்டிகுலர் டைம் 2 hours தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு அதை வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆப் வந்து லாக் ஆயிரும். இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ், மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.